வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். மலையாளத்துல ஒரு படம் சின்ன சின்ன ஆசை. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ ரொம்பவுமே ஒரு வலி இருந்துச்சு மனசுக்குள்ள அப்படின்னு தான் சொல்லணும். தஞ்சாவூர்ல இருந்து குரூப்பா கிளம்பி போறாங்க. அதுல லீலாவும் ஒருத்தங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, இவங்களோட மொபைலும் சரி, இவங்களோட பர்ஸும் சரி காணாம போயிடுது. அதே மாதிரி அந்த குரூப்பை விட்டு இவங்க விலகியும் போயிடுறாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது, கேரளாவை ஆர்ஜினா கொண்ட மாதவன் மாஸ்டர் வந்து காசிலே வந்து குடிபெயர்ந்து அங்கேயே இருக்காரு. அவரு வந்து லீலாவை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ லீலாவும் சரி, மாதவனும் சரி, அதுக்கப்புறம் அவங்கள வந்து மாதவன் எப்படி கொண்டு போய் அவங்க குரூப்ல சேர்த்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, இவங்களுக்குள்ள உண்டான அந்த அன்பு பரிமாற்றம்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, ஸோ இது முழுமைக்குமா கடத்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர். இந்த ஒரு நாள் இவங்களெல்லாம் தாண்டி யாருமே இல்லாம ஒரு புது மனிதரோட ஒரு பயணம் வந்து அங்க நடக்குது. ஸோ அவங்களோட அந்த பரிமாற்றங்கள், இவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதும், அவங்கள பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இல்ல இவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் என்ன. மாதவன் மாஸ்டர் நடிச்சிருக்க இந்திரன்ஸ் வந்து அவரு காமிக்கும் போதே பாத்தீங்கன்னா, அவரோட சின்ன சின்ன ஆசைகள்னு இருக்கும். அதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சு கப்பல் மாதிரி செஞ்சு அந்த தண்ணியில விட்டு அவரு அத ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாரி ஆரம்பிச்சு, இவங்க லீலாவுக்குமே அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு சுப்புங்கிறவங்க ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாரி அங்கலாம் மோர் நல்ல சூப்பரா இருக்கும். அதே மாரி பட்டு புடவைகள்லாம் சூப்பரா இருக்கும். அது நல்லாருக்கும், இது நல்லாருக்கும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன ஆசைகள லீலாவும் வந்து நிறைவேத்த பார்ப்பாங்க, அந்த ஒரு நாள்.